Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 34 verse 1 to 10. ஸோ சங்கீதம் 34வது அதிகாரம் அதில் 1லேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து இட்ஸ் வெரி ஒரு பெரிய கதையை சொல்லியிருப்பார் டேவிடுங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எப்போ வந்து ஒரு ஃபிலிஸ்டின் ராஜா முன்னாடி இந்த எஸ்கேப் பண்ண கதையை சொல்லுவார். அதுவும் எப்படி தப்பிப்பார், அவர் பைத்தியமான மாதிரி நடித்து தப்பிப்பார். அவர் தாடியிலலாம் எச்சி வந்து அவர் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி நாடகம் போட்டு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், அந்த ஃபிலிஸ்டின் ராஜா டேவிடை விட்டுருவார். ஸோ அந்த கதையை பற்றி சொல்லிவிட்டு அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டோன்னே டேவிட் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து அவர் கொடுத்த விடுதலையை பற்றி துதித்து பாடுவார். ஸோ டேவிடை சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நம்ம கீவேர்ஸையும் அப்படியே பார்ப்போம். ஸோ நம்ம கீவேர்ஸில் டேவிட் என்ன சொல்கிறாரு, ஸோ Psalms chapter 34 verse 8 which says, "Oh taste and see that the Lord is good, blessed is the man who takes refuge in him." So verse 8, Psalms 34 verse 8, "Oh taste and see that the Lord is good, blessed is the man who takes refuge in him." ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவேனா வெரி சிம்பிள். இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, இஸ் கிவிங் அஸ் அன் இன்விடேஷன். ஒரு இன்விடேஷன், அதுவும் எந்த மாதிரி இன்விடேஷன் யோசிச்சு பாருங்கள், இல்லைனா இது கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைனா இதான் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதான் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரோட நன்மையை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு டேவிட் வந்து ருசிச்சுப்பார். கம் டேஸ்ட் அண்ட் சி தட் த லார்ட் இஸ். ஆண்டவரோட நன்மை, ஆண்டவரோட குட்னஸை வந்து டேவிட் இங்கே டேரெக்டாக என்ன சொல்கிறார், கம் அண்ட் டேஸ்ட் இட். அவர் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக என்ன சொல்கிறார், நம்மளை வந்து ருசிச்சு பார்க்க சொல்கிறாரு. ஸோ வெரி சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபுட் கிரிட்டிக்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட் கிரிட்டிக் என்ன பண்ணுவார், அந்த சாப்பாடை பற்றி நல்லா ரிவ்யூ எழுதுவார். இவ்வளோ டேஸ்ட் இருந்தது, இந்த மாதிரி ஸ்பைசஸ் இருந்தது, இந்த மாதிரி எக்ஸட்ரா அவர் என்ன பண்ணுவார், அந்த சாப்பிட்ட உணவை பற்றி டீட்டெயில்டாக அவ்வளோ எழுதியிருப்பார். இப்போ நம்ம அதை வாசித்து பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் எப்போ தெரியும், அதை உணவை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ரீட் பண்ணாலும் அந்த உணவை பற்றி, அந்த ரிவ்யூவை பற்றி எவ்வளோ ரீட் பண்ணாலும் we won't know the taste. அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்போ தெரியும், அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டா தான். வேறு ஒருத்தர் சாப்பிட்டு எழுதியிருக்காரு இந்த மாதிரி இருக்குது, அது எவ்வளோ எழுதியிருந்தாலும், எவ்வளோ டீட்டெயில்டாக இருந்தாலும், எவ்வளோ ஆழமாக ஒரு எழுதியிருந்தாலும், நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு எப்படி தெரியும், அதோட டேஸ்ட்டு தெரியும். அதே மாதிரி தான் இங்கே டேவிட் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரோட நன்மையை நம்ம மற்றவங்க எவ்வளோ அனுபவித்து பார்த்தாலும் நம்ம அனுபவிச்சாதான் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆண்டவரோட குட்னஸ், ஆண்டவருடைய நன்மையோட அருமையை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக அந்த ஃபுல் ஆழத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி இதை ப்ராக்டிக்கலாக பண்ணோம்னா, நம்ம வாழ்க்கையில் சில ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன், இந்த சில இடங்களெல்லாம் நம்ம ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துட்டு சில இடங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன், இந்த வச்சு நான் பார்த்துக்கிறேன், இது ஆண்டவர், இந்த பிரச்சனையை ஆண்டவருக்கு வேணாம். லைக் சம் ஏரியாஸ் we will submit to God. சம் ஏரியாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்சஸாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபுட் செக்யூரிட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நானே ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சங்கீதம் மூலமாக என்ன பண்ணுறாங்க, டேவிட் இஸ் ஜஸ்ட் டெல்லிங் அஸ் டு ஃபுல்லி ட்ரஸ்ட் இன் காட். அந்த சில இடத்துல நம்ம ஆண்டவரை ருசிச்சு பார்க்கல, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெட் காட் கம் இன் அண்ட் ட்ரஸ்ட், லெட் காட் டேக் ஓவர், ஃபுல்லி ட்ரஸ்ட் இன் காட். லைக் நம்ம டியூ டெலிஜென்ஸை நம்ம பண்ணோம், பட் அதே மாரி அல்டிமேட் கான்ஃபிடென்ஸ் எதுலேருந்து வரணும்னா ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுக்குறதுலேருந்து வரணும். அதுதான் இங்கே டேவிட் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ வெரி சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம ஆண்டவரோட நன்மையை அனுபவிச்சாதான் அவரோட முழு ஆழத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லெட் காட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் all aspects of our life so that we can fully taste His goodness. That is what I want us to take away. Or chinna prayer. Loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this wonderful reminder through David that at times in our pridefulness or in our selfishness that we at times take control in certain aspects of our life and we do not fully submit to you, Lord. Lord, thank you for this reminder. Lord, give us the humility to accept that, to accept and let go and let you come and take charge of all aspects of our life, Lord. And Lord, give us the grace to follow through it and give us the wisdom and the confidence to let you take control of all aspects of our life so that we can fully taste your goodness and your blessings, Lord. All of this in Christ's name I pray. Amen.